அல்லேலூயா. அதுக்கு தான் 40 நாள். சும்மா எல்லா இடத்துலையும் 40 நடக்குதில்ல, நம்ம நடத்துகிறோம். நமக்கு கத்த கிருபை, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டெய்லி வாங்க, பாடுங்க, துதிங்க, தன்னை அர்ப்பணம் பண்ணுங்க. 40 நாள் முடிஞ்ச உடனே அந்த கோலியாத்தை வீழ்த்த போகிறோம். அல்லேலூயா. சபையில் ஒரு எழுப்புதல், குடும்பத்தில் ஒரு வெற்றி, அநேக காரியங்கள் செய்ய போகிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேலை இல்லாத வேலை தரப்போகிறார், பணம் இல்லாத பணம் தரப்போகிறார், சுகம் இல்லாத சுகம் தரப்போகிறார். இதெல்லாம் மாற்று உட்பிரிவு உயிர்த்த இந்த நாளிலே அதெல்லாம் கர்த்தர் செயல்பட போகிறார். அல்லேலூயா. விசுவாச கைத்துக்கு அல்லேலூயா. கர்த்தர் முக்கியம். ஆனால் நம்ம காரியங்களை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. லூக்கா 19 பக்கத்தில் அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகி எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இது பழைய சத்தியம் தான், புதிய ஆட்களுக்கு இது பழைய ஆட்களுக்கும் பொருந்தும். ஏற்ற காலம். சகை பெரிய பணக்காரன், வட்டி கூறுவேன், எல்லாம் பண்ணுருவேன். ஆனால் இயேசு பார்க்க வாங்க தெரியும். இயேசு நிறைய பேர் இயேசு பார்க்க மாட்டாங்க. பணங்கிறவன், பெரிய பெரிய அதிபதியெல்லாம் இயேசு நினைக்க. ஆனால் இந்த சகை ஆண்டவர் பார்க்க வகை தேடினான். எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்கு. புறஜாதி மக்கள் கோட்டி சொல்ல தெரியும். ஆண்டவன் அதிகமாக நம்புவாங்க, ஆண்டவர் நேசிப்பாங்க. ஆனால் சர்ச்சைக்கு போட ஆனால் ஆண்டவர் நம்புவாங்க. ஆண்டவர் ஒரு பாசம் இருக்கும். அதுபோல் சகை அந்த காலத்தில் ஆண்டவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருக்கிறான். குள்ளனாக இருக்குன்னா எட்டி பார்க்க முடியல. காட்டத்தி மரத்தில் போய் ஏறிக்கினான். அல்லேலூயா. நம்ம கூட சகை மாதிரி ஆவிக்குரிய குள்ளனாக இருக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கவே முடியல, பேசவே முடியல. ஆனால் சகை என்ன பண்ணுறான், எப்படியாவது ஆண்டவர் பார்த்துடணும். 40 நாளில் இயேசு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எது விசுவாசிங்க. அல்லேலூயா. இயேசு பார்த்துட்டுன்னு வச்சுக்கா, நினைச்சாலே போதும். நினைக்கவும் மாட்டேன்றிய, வரதும் போகிறதும் வேலை செய்கிறதும் சம்பாதிக்கிறதும் இப்படியும் அப்படின்னு தாங்க ஒருத்தருதும் போகிறதுமா தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகை பார்க்க வகை தேடினான். மற்ற மேலே போய் ஏறினான். அவனுக்கு ஒரு தாழ்மை. பெரிய பெரிய ஆள் மரத்து மேலே ஏறுவானா, ஒரு கொடிச்சூர் ஏறுவானா, ஏறுறான். அதான் அந்த தாழ்மையில இயேசு பார்த்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறினானே, நம்மளை பார்க்கத்தானே ஏறுறான், நம்ம பார்க்கத்தானே சபைக்கு வர, இயேசுத்தை கேட்குறது சபைக்கு வர, கஷ்டப்பட்டு வர. சில பேர் ஈஸியாக உட்காந்துல, இவ்வளோ பாரம். கர்த்தர் சத்தத்தை கேட்க போகிறோம், ஒரு வார்த்தை கேட்க போகிறோம், புஸ்தகத்தை கேட்க போகிறோம். ஒரு பாசத்தோடு வந்திருக்கிறியா, ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறியா, ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறியா, கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை அப்படி வாஞ்சோடு வந்துக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா, என்னை தொட மாட்டாரா, என்னை சுகமளிக்க மாட்டாரா? ஒரு அங்கலாப்போடு இருக்கணும், விசுவாசோடு வரணும். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வரணும். அல்லேலூயா. பார்க்குறான் இயேசு, இதெல்லாம் பார்க்குறான். மேலே ஏறுறதும் அவன் பார்க்குறதும் அண்ணாந்து பார்க்க. சகையே, ஏசு அந்த இடத்துல நின்று, ஏசு அந்த இடத்துல வந்துட்டார். மரத்து மத கீழே வந்துட்டார். வந்து கண்டு, சகையே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? இவ்வளோ பாவியான மனுஷன் நினைக்கிறோம். ஆனால் சொல்கிறான், கீழே சொல்லுது, இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் துரோகியாச்சே, கொஞ்சம் நெஞ்சமான பாவமாக செஞ்சா,
நான் வாயாடுறா, நான் கெட்ட வார்த்தை, நான் அவ வீட்டுக்கு இயேசு போறாரு. அல்லேலூயா. கீழே சொல்றான் பாருங்க, கீழே போறங்க. அதை கண்டு யாவரும் அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. நம்ம கூட ஏசாமி இருந்துட்டாரா சரி முறுமுறுப்பாங்க. கரெக்டா? வசனம் சொல்லுது. போறா வரா பைபிள் தூக்கிட்டு போறான். முறுமுறுங்களா இதே பட்டு கொஞ்சம் பார்க்குறாங்கல்ல, எப்படி இருந்தா இப்படி போறான். அதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் வீட்டுக்கு இயேசு போறாரு. இயேசு சொன்ன உடனே போறாரு. கொஞ்சம் கூட அவன் பொருத்தமில்லாத ஆளு. நீ கூட அப்படி இருக்கலாம் ஒருவேளை. ஐயோ அப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம். இயேசுவை நம்பு. இன்றைக்கு இயேசு உன் வீட்டுக்கு வரப்போக்குறான். இது ஆழமான சத்தியம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ஆழமான அனுபவம். இயேசு உன் வீட்டுக்கு வந்தானா ஒரு ரட்சிப்புன்னா ஒரு விடுதலை. தங்க போறேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அற்பம் நினைக்கிறேன். இயேசுவை நினைத்தாலே போதும், அப்படியே மனது உருகுனாலே போதும். சும்மா பாட்டு பாடுறோம். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம். இயேசுவே என் தெய்வமே. அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்னேல் மனமிரங்கோ. பாப் இயேசுவே என் தெய்வமே, மேல் மனமிரங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. என்னை மன்னியும் தேவமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. பா இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மனதிறங்கு. உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. என்னை மன்னியும் தேவமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மனதிறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மனமிறங்கோ. ஆண்டவன் மனதிற்கு போறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி நிற்கிறார். எத்தனையோ பிரசங்க கேட்டிருக்கிறோம். இந்த 40 நாட்களில் லென்த் நாளிலே சிலுவை தியான கூட்டத்தில் இது 9வது நாளிலே உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. எத்தனை வருஷம் போயிடுச்சு பிரிப்பு. அது மாதிரி இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருடம். திறப்பின் வாசல் நிற்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். மோசே ஒரு தனி மனிதன் நிமித்தமாக கூடுகிற ஊழியக்காரெல்லாம் ஆரோன் கூட தப்பு பண்ணுறான். அவனை அழிப்புன்னு சொல்லிட்டார் ஆண்டு. அப்படி தான் என் சொந்த ஜனங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எப்படி நீ ஜெபிக்கிற? ஒருவேளை உபாசிக்கு ஜெபிக்கிற. திறப்பில் நிற்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாத்து. நீங்கள் தான் என் பிள்ளைங்க. சபையை பாதுகாத்து. இந்த பிள்ளைகளை சாத்தா கட்டி வைத்திருக்கிறார்கள். துதிக்க விடமாட்டேன்றான், ஜெபிக்க விடமாட்டோம். ஆண்டவரே இறங்குவப்பா, மனதுருக ஆண்டவரே, என்மேல் மனதுருக ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார்.
ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேன்னு வந்துடுவோம், சொல்லிட்டே போலாம். சப்ஜெக்ட் வந்துடா. அதை கண்ட யாரும் முறுமுறுத்தார்கள். அடுத்தது சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ ஆபாரி கேட்டான். இது அப்படியே பண்ணி பாருங்க. நீ சகை வீட்டுக்கு போனாடு உன் வீட்டுக்கு நீ வரப்போறான். நிபந்தனை மணிக்கணக்க ராத்திரில் போராடி கொண்டிருக்கிறேன். மெசேஜ் வச்சு இது மாதிரி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தூக்கமே வரல. சபையை பரிசுத்தப்படுத்தான், என் பிள்ளைகளை பரிசுத்தப்படும், என்னை பரிசுத்தப்படும், எல்லையை பரிசுத்தப்படும். அறிக்கைட்டான் பாரு. அறிக்கைட்டோன்னு ஆண்டவரே ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, எத்தனையா இவ்வளோ உட்காந்து அநியாயமாக வாங்கி திருப்பி கொடுத்துட்றப்பா. நான் எவ்வளோ பாவம் செய்து, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருப்பான், வீட்டெல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவர். அது திருப்பி செய்கிற ஆண்டவர். பாடுங்க, வெளிப்படி வாசிங்க அந்த இடத்த. ஆண்டவரே, சகை நின்று, ஆண்டவரே, 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 என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பார்த்து ஆசையை பாதி கொடுத்துட்றான். அல்லேலூயா. மனம் உடைஞ்சு போச்சு. ஆசையை கொடுப்பானா? நமக்கு சொத்தை கொடுப்போம், ஆண்டவர் கொடுப்போமா? நான் கொடுத்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்டாது அப்படியே கொடுத்துக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, ஏசி பார்க்குற ஆண்டவர் மனசு உடைஞ்சு போச்சு. அறிக்கையிட்ட பாரு. இன்னைக்கு அறிக்கையிட்ட பாருங்க. உங்களை பார்த்து சொல்கிற ஆண்டவர். சும்மா அர்ப்பணம் நினைக்காது. இந்த மெசேஜ் கத்த நம்ம கூட பேசுகிறாங்க. வாலிப சகோதரே, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, திறக்கிறது இல்லை, ஆசீர்வாதம் மட்டும் ஓணும், கீழ்ப்படுத்தி இல்லை, துதிக்கு இல்லை. இயேசு உன் அறிக்கையை பார்க்க போகிறார். சரி, அறிக்கை பாட்டால் ஆண்டவரே திருப்பி செலுத்துறப்பா. திருப்பி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பாவம் அறிக்கை போடுங்க. அல்லேலூயா. முக்கியமாக 3வது மாதம் 3 அற்புதம் நடக்குது. இப்படி ஸ்டேட்மெண்ட் அறிக்கை தான் அற்புதம். அல்லேலூயா. சும்மா நீங்கள் அநேகரை சும்மா ஓட மாட்டார். ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். ஆண்டவரே திருப்பி செலுத்துறப்பா. இது யாரா வாங்கியிருந்தா, வாங்காமல் இருக்கலாம், பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், என்ன மன்னி ஆண்டவரே. அல்லேலூயா. ரட்சிப்பு நாள். ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? அறிக்கையிடல. 2025 பயங்கரமான வருடம். உன்னோடு நான் இந்த செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அறிக்கையிட்ட உடனே பேச சொல்றார் பாருங்க. வாசி. நின்று சகையே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அறிக்கை விட்டோட ரட்சிப்பு வரும். கண்டிப்பா உள்ளத்தில் ஆழ்ந்து சொல்லுகிற அறிக்கைட்டு பாருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு வரும். உன்னோடு கூட இயேசு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கை ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ட் மெசேஜ், ஆனால் ஆழமான கருத்து. தன்னை இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் ஒப்புக்கூடாது. இன்னும் இருக்கிற மீதி உபாச நாட்கள் சிலுவை தன்னை கடைப்பிடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக வராது, ஒரேடியாக மனதின் வராது. பழைய பாவெல்லாம் இருக்கும், பழைய சாபெல்லாம் இருக்கும், முதிய செய்த பாவெல்லாம் இருக்கும். எல்லாம் இந்த 40 நாள் ஆண்டவர் முறியடிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தைரியமா வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே, கிருபையே மாறாத. அல்லேலூயா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கை தட்டி பாடுவோம். அல்லேலூயா.
சோர்ந்து போகும். ஆமென். கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபையே. தலைக்கு மேல கை தட்டி ஆமே. ஓ கிருபையே கிருபையே மாறாத. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு எப்படி வந்து அப்படி போக மாட்டார், அனுப்ப மாட்டார். உன்னை தொட்டு சுகமாக்குவார். உன்னை சரீரத்தில் பலவில் அகற்றி போடுவார். நோயை குணமாக்க போகிறார். சகே சொன்ன மாதிரி அறிக்கை எடுங்க. இந்த ஆராதனை விசேஷ ஆராதனை, ஒரு விடுதலின் ஆராதனை. ஒரு சிந்தையை கத்த தொட்டிருக்கிறார். இந்த மெசேஜில் உன் இருதயத்தை கத்தார் உடைச்சிருக்கிறார். எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளோ அசத்தியாக நினைப்பேன், அதை உணர உடையாமையே பண்ணிட்டான். நான் சரியாக இருக்கிறேன் ஜாப் இல்லை. உனக்குள்ளே ஏதோ ஒரு பிசாசு கிரி இருந்தீங்கன்னே இருக்குது. சில பேர் வந்தீங்கள கை வச்சா ஊந்துருங்க. அந்த அபிஷேக கத்தர் கொடுத்துருக்கிறார். கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. ஆக கத்தர் நாளில் உங்களை உணர்த்திருக்கிறார். என்னதான் நினைக்காதீங்க. இது முக்கியமான வருஷம், முக்கியமான மாதம். மூணாவது மாதம் 3 வித அற்புதம் நடக்கும். இந்த வசனம் கேட்ட மாதிரி அறிக்கை எடுங்க. நான் திருப்பி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனிமேல் பேச மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் அங்கே போக மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் வசனம் கீழ்ப்படுவேன். ஊழுக்காருக்கு பயப்படுவேன். அசத்தியாக நினைக்கிறது. ஆரோன்லாம் என்ன பண்ண முறுமுறு தான். ஆக நான் ஐஸ்வர்யன்னு சொல்கிறேன். முறுமுறுக்காது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுங்க. எப்படி 3 முறை 4 முறை இருந்துக்கிறார். ஆண்டவருக்கும் 40 நாள் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தார். அவரும் ஏன் அவர் இருக்கணும்? 40 நாள் ஏன் நம்ம ஆராதிக்கிறோம்? எல்லாம் சரி பண்ணிக்கணும். நான் இந்த மாதம் இந்த குட்பிரியை உயிர்த்த இந்த வருஷம் சபையில் இறங்க அந்த ஆள் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரும் கூட வர. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையான சபையே, இன்னைக்கு ரட்சிப்பு உனக்கு வந்தது. உனக்கு கூட ரட்சிப்பு ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம். பில்லி சூன்ய கட்டு சபைக்கு ஒரு 3 ஆவி செயல்படுறான். பில்லி சூன்ய மந்திர கட்டு செயல்படுது. எனக்கு ஆண்ட உணர்த்துறார். விற்கிறது ஆராய் ஒரு பக்கம். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுத வாய்க்காத பண்ணி எழுதப்பட்டுக்கிறேன் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றான். கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்வான். அதிசயமான காரியங்கள் உன் அதிசயங்களுக்கான செய்வேன் சொன்னார் ஆண்டவர். 3ஆவது மாதம் மகிமையா இருக்கும். தன்னை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.